வாஞ்சா கல்பத்தர்பச்சே கிருபா சிந்துப்பியேவ ச பதிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவப்பியோ நமோ நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாஞ்சா கல்பத்தர்பச்சே கிருபா சிந்துப்பியேவ ச பதிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவப்பியோ நமோ நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம். ஆஹா, நான் இந்த இடம்தான் தேடவே இல்லை, இங்கே கட்டாயம் சீதையை காண்பேன் என்று வாயுபுத்திரன் ராமன், லக்ஷ்மணன், சீதை, சுக்ரீவன் இவர்களை தியானித்தான். ருத்ரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் இவர்களை மனதால் வணங்கி பிரார்த்தனை செய்தான். இதுவே ஒரு தனி நந்தவனமாக இருக்கின்றது, நன்றாக காக்கப்பட்டு வருகின்றது. இவ்விடத்தில் சீதை வைக்கப்பட்டிருக்கின்றாள் என்பது நிச்சயம் என்று ஹனுமானுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தோன்றிற்று. மறுபடியும் தேவர்களையெல்லாம் நமஸ்கரித்துவிட்டு அந்த அசோகவனத்து சுவர் மேல் குதித்து ஏறி நின்றான். மிக அழகிய ஒரு உத்தியாயன வனம் கண்டான். ஆஞ்சநேய சுவாமியே நமக. ஆனுமந்த சுவாமி, அசாத்திய சாதக சுவாமி, சொல்லின் செல்வர், வாயுபுத்திரன், ராமதூதன் அற்புதமா தன்னுடைய உடலை குறுக்கி சின்னஞ்சிறு வடிவமா, யார் கவனத்திலையும் படாத ஒரு உறுத்தல் இல்லாத ஒரு வடிவமா நள்ளிரவு வரைக்கும் தேடிட்டாரு. நள்ளிரவு பின்னிரவு கடந்துருச்சு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னாலே இவர் பொழுது சாய ஆரம்பிச்சதுல இருந்து தேட ஆரம்பிச்சு நகரத்தோட பல வீடுகள், பல பொது இடங்கள், மைதானங்கள், மண்டபங்கள், தனி அறைகள், படுக்கை அறைகள் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டாரு. முதல்ல சந்தடி மிக்க தெருவெல்லாம் சத்தமில்லாம இவர் சுற்றி வந்தார். பலவிதமான பெண்களை பார்த்தாரு, ஆண்களை பார்த்தார், படை வீரர்களை பார்த்தார், ஆயுதம் தரித்திருக்கிறவர்களை பார்த்தார், அழகானவர்கள், அசிங்கமானவர்கள், பல மாதிரியான தெருக்கள் எல்லாத்தையும் பார்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சந்தடி அடங்குது. கடைகள், தெருக்கள், நடமாட்டங்கள்லாம் குறையுது. வீடுகளில் இருந்த ஆடல் பாடல், கேளிக்கைகள், மந்திர உபாசரங்கள் எல்லாமே அடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. இரவின் மடியில் எல்லா உயிரும் நிசப்தமாக ஆகுது. இந்த இரவு வாழக்கூடிய உயிர்கள் மட்டும் நடமாடும். அது நகரத்துக்குள்ளே நடமாடாது. நகரத்துக்கு வெளிப்புறமாக வனத்தில் தான் இருக்கும். அந்த ஜந்துக்களால் ஒரு ஆபத்தும் இருக்காது. ஏன்னா அது பகலில் திரியிறதுல இரவு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஜந்துக்கள். அதுங்களால எந்த தொந்தரவும் யாருக்குமே இருக்காது. அதுக்கு தான் அது அப்படி வாழுதுங்க. பொதுவாக ஜீவர்கள் பல்வேறு உடல் எடுத்து வாழ்கிறாங்க. அது ஜீவர்களுடைய தகுதி அடிப்படையில் அந்த உடல் கொடுக்கப்படுது அப்படின்னு நாம் ஒரு வகையாக கருதுவோம், அப்படித்தான் நினைப்போம். அது உண்மைதான். தகுதி அடிப்படையில் தான் அந்த ஜீவனுக்கு அந்த உடல் கொடுக்கப்படுது. ஆனால் அப்படி ஒரு உடல் கூட இந்த பூமிக்கு, அதாவது மனித வாழ்வுக்கு தேவையும் படுது, இயற்கைக்கு தேவைப்படுது. இயற்கைனா இயற்கையோட அம்சம்தான் நாமளும் ஒரு இயற்கையுடைய ஒரு அங்கம்தான். அப்போது நமக்கும் சரி, இந்த மற்ற மரம், செடி, கொடி எல்லா உயிருமே காரணம் இல்லாமல் அது படைக்கப்படலை.
அப்போ 84 லட்சம் வகை உடல்களும் இங்கே தேவைப்படுகிறது. அந்த வாய்ப்பு, அந்த அந்த உடலுக்கான ஜீவனும் ஒரு அதுக்கேற்ற குணத்தில் உள்ள ஜீவனை அந்த உடல்ல போய் வசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதாவது போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி. இப்போ படிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நியமனம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நியமிக்கப்படுகிறது இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த உடல் நியமிக்கப்படுகிறது. அந்த உடலில் அவன் வாழ்றதுக்கு அவனுக்கு அனுமதினா உத்தரவு, நியமனம் தான். அப்போ அப்படி ஒரு உடல் இந்த ஜீவனுக்காக படைச்சதுங்கிறத ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அப்படி ஒரு உடல் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. அதனால ஒரு அற்ப புழு, ஒரு ஜந்து, ஒரு பூச்சி, ஒரு தேனியிலிருந்து ஈயிலிருந்து எல்லா உடல்களுமே இங்கே தேவைப்படுகிறது. அந்த உடலுக்கான நியமனத்துக்கு ஒரு ஜீவன் உள்ள அனுப்பப்படுறான். ஆக ரெண்டுமே தேவைதான். உடலுக்கு உயிர் தேவை, உயிருக்கு உடல் தேவைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் காரணம் இல்லாமல் எந்த ஜீவனும் இங்கே படைக்கப்படவில்லை. அது மனிதனாக இருந்தாலும் சரி. மனித உடல்ல வாழ்றதுல பல வகையான விருப்பங்கள் உள்ள மனிதர்கள் இருக்காங்க. அந்த விருப்பங்களால் அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு உடல் எடுத்து வடிவம் எடுத்து அந்த செயலை செய்கிறான். இப்போ நம்ம கண்ணார பார்க்குறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல் பிடிச்சிருக்குது. சிலருக்கு நீங்கள் நடைமுறையிலேயே பார்க்கலாம், அதிகாரப்பூர்வமாக மாதாந்திர வருமானத்துக்கு ஒரு வேலையை செய்கிற மாதிரி உத்தியோகம் மட்டும் பார்க்கறது. இவ்வளோ நேரத்துக்குள்ள, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வேலை நேரம், இவ்வளோதான் நான் வேலை செய்வேன், அதுக்கு எனக்கு இவ்வளோ சம்பளம், இந்த மாதிரி உத்தியோகம் கிடச்சிருச்சுன்னா நல்லது அப்படின்னு நினச்சி விரும்புகிற அந்த விருப்பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கையினுடைய ரசனை இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போவேன், மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு ஓய்வு நேரம் மதிய உணவுக்கு, திரும்ப 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுன்னா வந்துடுவேன். மணி 5 ஆச்சு அப்படின்னா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வந்துடலாம். மறுநாள் காலையில் அதை நம்ம அந்த வேலை நேரத்துக்குள்ளே அதை எப்படி வேணாலும் செய்துக்கலாம். ஆனால் காலம் தவறாமைங்கிறது, காலையில் அந்த 10 மணின்னா 10 மணி, சாயந்தரம் 5 மணின்னா 5 மணி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஊதியத்துக்கான அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். காலைல 9 மணிக்கு போகிறோம், சாயந்தரம் 6 மணிக்கு வர்றோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட நேரம். இந்த மாதிரி உத்தியோகத்தை பார்க்குறதுல ஒரு வாழ்க்கையோட ரசனை இருக்குது. அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் வாகு உழைப்புகிறதுக்கான தெம்பு இருக்கிற மாதிரி மனதோட விருப்பங்கள் ரசனைகள்லாம் மாறிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்க வாழ்க்கையை வச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய தகுதி. ஆனால் பலருக்கு அது பிடிக்காது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அடங்கி வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. அதிகாலையிலே எழுந்துருவாங்க, அதிகாலையிலே வெளியில போய் வியாபாரத்தை தொடங்கிடுவாங்க. அது எந்த வியாபாரமா, ரோட்டில் இருந்தாலும் சரி, கடையா, பெரிய கடையா இருந்தாலும் சரி, அதிகாலையிலே அவங்க திறந்து கடையை வச்சுட்டு உக்காந்துருவாங்க. மக்கள் புழங்கி வியாபாரம் தொடங்குறதுக்கு இவங்க போய் 5 மணிக்கு கடையை திறந்தாலும் 7 மணிக்கு தான் யாராவது வருவாங்க கடைக்கு. அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கடையில் நேற்று முந்தைய இரவு வரைக்கும் கடையை நடை சாத்துற வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்ததெல்லாம் திரும்ப சரி பண்ணுறதுக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வியாபாரம் நடக்கும். நேரங்காலம் பார்க்காம உழைப்பாங்க. அவங்க விருப்பப்படி கடையை பூட்டிட்டு விடுமுறை வேணும்னா அவங்க விருப்பப்படி எடுத்துக்குவாங்க. அதில் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலை செய்ய சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களால முடியாது, ரசிக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உத்தியோகங்கிறது, ஜீவனத்துக்கான அந்த குணம் இருக்கிறது. சராசரியாக அதில் அசுரர்கள் அப்படிங்கிறதுங்களும் அடக்கம் இருக்கலாம், அசுரர்கள்ங்கிற அதாவது நேர்மையை விரும்புகிறவங்களும் இருக்கலாம்.
ஆனால் இந்த அவங்களுடைய ரசனை, அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய தகுதி. அவங்க தகுதிக்கேற்றபடி விரும்புகிறார்கள்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு என்ன விருப்பமோ, எப்படி வாழ விருப்பமோ, எப்படி உணவு எடுத்துக்கிறது, எப்படி உடுத்துறது, எப்படி யாருக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறத நான் எந்த மாதிரி விரும்புகிறேனோ அதுதான் என்னுடைய தகுதி. தகுதிங்கிறது என்ன? தரம். தரம்னா என்ன? அவனுடைய நாகரீகம். அந்த நாகரீகம் எப்படிப்பட்டது? அவனை மட்டும் காப்பாற்றுற நாகரீகமா, இல்லை சமூகத்துக்கு பொருந்துகிற நாகரீகமா, அல்லது குடும்பத்துக்கு பொருந்துகிற நாகரீகமா? இந்த நாகரீகத்துக்கு முதல்ல அடிப்படை அவன்கிட்ட சுத்தமாக ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுக்கம்தான் நாகரீகம். அந்த நாகரீகம் அவனை உடையிலையும் பார்க்கலாம், உள்ளத்தோட எண்ணப்போக்கிலையும் பார்க்கலாம், அவன் ரசிக்கிற விதத்தில் பார்க்கலாம், அவன் உணவை எடுத்து ரசித்து எந்த மாதிரியான உணவை சாப்பிட்றாங்கிறதுல பார்க்கலாம், மற்றவர்கள்ட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறான், பேசுகிறான், பழகிறான், பார்க்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஜீவனுடைய நாகரீகம்ங்கிறது இருக்குது. ஆக அடிப்படை நாகரீகம்தான். கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. அவரவர் நாகரீகம் அவரவர்களுக்கு. அநாகரீகம் அப்படின்னு யாருமே கிடையாது. அநாகரீகம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நான் இப்போ அநாகரீகமாக நடந்துக்கிறேன்னா என்னுடைய தோற்றத்துக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் நான் பேசுகிற பேச்சுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அது அநாகரீகம். ஆனால் நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் பேசுகிறேன், அது என்ன பேசுகிறேனோ அதுபடி தான் வாழ்கிறேன், அதுபடி தான் என்ன சக மனிதர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட, ஊர்களில் என்ன காட்டிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய நாகரீகம். இதில் அநாகரீகம்னு ஒன்றும் கிடையாது. அநாகரீகம் எப்போ வருது? என்னுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய சொல்லுக்கும் நான் வாழும் முறைக்கும் முரண்பாடான வகையில் இருக்கும்போது நான் அநாகரீகமானவனாக ஆகின்றேன். புரியுதா? இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் கவனத்தில் படாம பொதுவா அவர் புதியவர், அவருக்கு நோக்கமெல்லாம் ராம கைங்கரியம் மட்டும்தான். குற்றமான இடங்கள் எது, குற்றம் இல்லாத இடங்கள் எதுன்னெலாம் அவருக்கு தெரியல. ஒரு இடம் விடாம ஒரு விஷயத்தை தேடுறோம்னா சகட்டுமேனிக்கு எந்த இடத்துலையும் நம்ம சொந்த அபிப்பிராயத்தை வைக்காம பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலையும் நல்லா தேடிடணும். ஒரு செயலில் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்து, இது இப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும், அதுலெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நாம் எதையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். ஒருத்தர் தேடி போனேன்னா அப்போ அந்த நகரம், சென்னை மாநகரம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நெருக்கடி இல்லாமல் ஒரு காலம் அது 50 வருஷங்களுக்கு முன்னால். அப்போது புறநகர் பகுதியில் தேடி போவோம். அதெல்லாம் இன்றைக்கி முக்கியமான நகரமாயிருச்சு சென்னையில். ஆனால் அன்னைக்கு அது ஒதுக்குப்புறமான புறநகர் பகுதி தான். திருமலிசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே ஒருத்தர் தேடுறேன். அது தேடின விஷயங்கள் அந்த பக்தரை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம். அது எப்போ வந்துச்சு? ரொம்ப நேரம் தேடி அவர் கிடைக்கலங்க போதுதான் இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம், அவரை பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பிடிவாதமும் பார்த்தே ஆகணுங்கிற எண்ணம் கடைசியில் வந்துச்சு. காலையில் சாதாரணமாக 7 மணிக்கு அங்கே உள்ளே போய் தேட ஆரம்பித்தா அவரை நான் சின்ன வயசில் பார்த்தது. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் அவரை தேடி போகிறேன். இந்த சம்பவம் நடந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நினைவு கூர்றேன். அப்போ அந்த விரிவாக்க பகுதியில் தேடி போகும்போது காலையில் முதல்ல போகும்போது இந்த பக்கம் போகிறோம்ல, சும்மா நமக்கு நேரம் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு, அவரை பார்த்தா நல்லா இருக்கும், அவர் ஒரு இனிமையான சுபாவம் உள்ளவர், அழகாக பேசுவார், பகவானை பற்றி வர்ணிச்சார்னா
அப்படியே நமக்கு நேரில் பகவானை சந்தித்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம் அவர் மேலே. சரி, அது பிடிவாதமாலாம் அவரை சந்திச்சே ஆகணும்னு ஆரம்பிக்கலை. தேட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தரம் 3 மணி ஆன உடனே அவரை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு, சந்திக்காம இரவானாலும் சரி அவரை கண்டுபிடிக்காம போறதில்லைன்னு தேட ஆரம்பிச்சே நான் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் நீ பார்த்துட்டு வாட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே தற்செயலா ரொம்ப சோர்வுன்னா உடல் சோர்வு மட்டும்தான், மனசுல சோர்வு இல்லை. என்ன இது இப்படியா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவர் வர்ணிச்ச அந்த விதம், கடவுளை பற்றி அறிமுகப்படுத்தின அந்த விதம், அந்த கோணம், கடவுள்னா எல்லா கடவுளையும் இல்லை, அவருக்கு பிடிச்ச தெய்வம் அவங்க குலதெய்வமான ஒரு நரசிம்மமூர்த்தி தான். அதை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாரு. கோதாவரி கரையில் அவருடைய நரசிங்க பெருமாள், சிங்க பெருமாள் இருக்கிற அவர் சின்ன கிராமத்தில் இருக்கிற அவர் கோயிலை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால அவர் சொன்ன அந்த கடவுளை பார்க்கிற அந்த விதம், அந்த கோணம் நம்ம எண்ணப்போக்குக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும். அதில் அந்த ஒரு அறிவும் நம்ம செயலுக்கான ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அந்த எண்ணம் எப்போவுமே எண்ணம் தானே நம்மளை செயல்பட வைக்குது. எண்ணத்தில் ஒரு தூய்மையும் வைராக்கியமும் இல்லைன்னா அந்த செயலில் நம்ம ஈடுபாட்டோட இறங்க மாட்டோம். ஈடுபாட்டோட இறங்கலைன்னா அந்த செயலோட இன்பத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம். இன்பம்ங்கிறது நான் சொல்கிறது திருப்தி. அந்த திருப்தியை அனுபவிக்கணும்னா முதல்ல முன்னேற்பட அந்த செயலை பற்றிய ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போது 3 மணிக்கு மேலே, காலை 7 மணியிலிருந்து மாலை பொழுது அந்தி பொழுது வரைக்கும் தேடியாச்சு. 3 ஆகி வெயில் சாயங்காலம் சாய்ந்த கிரகணங்கள் வரும்போது இவரை பார்த்தே ஆகணுங்கிற முடிவில் அது வரைக்கும் யார்கிட்டையுமே விசாரிக்காம அடையாளம் பார்த்து அந்த பேரையும் அந்த தெருவையும் படித்து பார்த்து தேடிக்கிட்டு இருந்தேன் நான். அந்த நேரத்தில் ஒரு சலவை தொழிலாளி அவர் பின்னாலேயே போய் இவர் தான் இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள்ல எல்லாம் புழங்குறவர் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அவர்கிட்ட அவர் பேரை சொல்லி கேட்கும்போது, அப்படி ஒருத்தர் இந்த பகுதியில் இல்லையே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு தெரியல, முதியவர் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 மணி நேரம் எல்லா தெருவிலையும் தேடிட்டு திரும்ப வரும்போது அவரே அழைச்சி, நீங்கள் இந்த பேர் சொன்னவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். இருக்கலாம், நான் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க, அவங்களையெல்லாம் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, ஆனாலும் அவர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னென்ன வேலை செய்கிறாங்களா அப்படின்னாரு. ஆமாம், அன்றைக்கி நான் பார்க்கும்போது 5 வயசு குழந்தை, இன்றைக்கி 20 வயசு குழந்தையா இருக்கும், வேலைக்கு போகலாம், படிக்கலாம், கல்லூரியில் இருப்பாங்களோ தெரியல அப்படின்னாலும் அவர்கிட்ட தெரியலன்னு சொல்லாமல் ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன அடையாளங்களை விசாரணைகளை எனக்கு தெரியலன்னாலும் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவர் அந்த வீட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெருவை காட்டி அந்த இதில் 3வது வீடு சொன்னார். கரெக்டாக சரியாக அந்த தெருவுக்குள்ளே போய் அந்த வீட்டுக்கிட்ட போய் நின்னாச்சு. அந்த வீடு அந்த காலத்தில், நாங்கள் சந்திக்கிற காலத்தில் அந்த வீடு மட்டும்தான் அங்கே இருந்தது. இப்போது அதுக்கு முன்னையும் பின்னையும் பக்கவாட்டிலையும் பல வீடுகள், அதை விட பெரிய பெரிய வீடுகளாக வந்துருச்சு. அதனால அந்த வீடு உள்ளடங்கி இருந்திருக்குது. நானும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் காலையில் வரைக்கும், காலையிலேருந்து. அந்த வீட்டை பார்த்த உடனே அந்த வீடு தான் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் அந்த 15 வருஷத்துக்கு முன்னால் வீட்டை எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் வச்சுருக்கிறாரு. எந்த மாற்றமும் பண்ணலை. அதே முன்னால் முற்றத்தில் கொடிகள், பூச்செடிகள், அந்த மாதிரி முற்றம் கடந்து ஒரு திண்ணையை கடந்து ஒரு சின்ன ஒரு
அறையும் பின்னாடி புழங்குறதுக்கான அறைகளுமா அந்த அந்த முறைப்படி அவருடைய எளிமை, அவர் ரசனைக்கு தகுந்த மாதிரி, அமைதியாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த இடம் அப்படி இருக்குது. அதுக்கு முன்னையும் பின்னையும் பல மாளிகைகள், ஆடம்பரமான மாளிகைகளும் காரும் பங்களாவும் கேட்டும் போட்டு நிறையா வந்துருச்சு. நாயெல்லாம் வளர்க்குற மாதிரி நாகரிகம் மாறி போச்சு. இந்த இடத்த அங்கே போய் வீட்டுக்கிட்ட பார்த்த உடனே அவர் என்னவோ எனக்காகவே காலையிலேருந்து காத்துட்டு இருந்த மாதிரி வேகமாக வெளியில் வந்து கேட்டை திறந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு உள்ளே போனார். அப்போ நினச்சேன், இவரை தேட முடியலன்னு காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது சாயந்தரமோ அல்லது இவர் இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கைவிட்டுட்டு போயிருந்தோம்னா இவருடைய அன்பு கிடைச்சிருக்குமா? இதை நான் உதாரணத்துக்கு சொல்றது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எல்லோருக்குமே ஏதாவது ஒரு செயலில் காத்திருத்தல், தேடுதல் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எதுக்கோ காத்திருப்போம். நான் சொல்றது ஆஃபீஸ்லேயோ இல்லை பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது, ரேஷன் கடையில் காத்திருக்கிறது, இல்லை வேற ஏதாவது கேளிக்கை விடுதிகளில் காத்து கிடக்கிறது, உணவுக்கு இன்னது வேணும்னு சொல்லிட்டு ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு காத்திருக்கிறது, அந்த மாதிரி காத்திருத்தலை சொல்லலை. பயணத்துக்கு வாகனத்துக்கு காத்திருக்கிறதுன்னு அந்த காத்திருத்தல்லாம் காத்திருத்தலே கிடையாது. காத்து இருத்தல் அப்படின்னா நமது எண்ணத்தை காப்பாற்றி அதை எதிர்நோக்கி இருக்கிறதுக்கு பேர் தான் காத்திருத்தல். நிச்சயப்பட்ட செயல்களை செயல்படுத்துறதுக்காக நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காத்திருத்தல்னு சொல்ல முடியாது. காத்திருத்தல்னா காப்பாற்றி இருத்தல். உன்னுடைய கருத்தையும், உன்னுடைய உயிரையும், உன்னுடைய உணர்வையும், உன்னுடைய ஒழுக்கத்தையும், உன்னுடைய நாகரிகத்தையும், உன்னுடைய அன்பையும் காப்பாற்றி வச்சுக்கிட்டு அதை எதிர்நோக்கி அதை வரவேற்க தயாராகி இருக்கிறதுக்கு பேர் தான் காத்திருத்தல். அதை எந்த நேரத்திலையும் கைவிட முடியாது. நம்ம எதுக்கோ நேரத்தை போக்குறதெல்லாம் காத்திருக்கிறேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துகிட்டு இருப்போம். எவ்வளோ நேரமாக இங்கே நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன், இந்த பேருந்து வரவே இல்லைன்னு. அது நீ வர்றது அதுக்கு தெரியாது, அது வர்றது உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி காத்திருத்தலாம்? நீ எதையுமே காப்பாற்றலை. எதையுமே காப்பாற்றாமல் இருந்துக்கிட்டே அதை நான் காத்திருக்கேன் 7 மணிக்கு போயிருந்தேன், 8 மணி வரைக்கும் காத்திருந்தேன், 9 மணிக்கு தான் பஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது காத்திருத்தல் கிடையாது. அதே மாதிரி கேளிக்கை விடுதியிலையோ உணவு வேணும்னு உத்தரவு பண்ணிட்டு ஹோட்டலில் காத்திருக்கிறதோ இல்லை ரேஷன் கடையில் காத்திருக்கிறதோ, எங்கேயாவது வரிசையில் நிற்கிறதெல்லாம் நேரத்தை போக்குற வேலை. அது உன்னுடைய செயலுக்கான இயக்கம் அங்கே கிடையாது. அந்த இயக்கத்தினுடைய என்ன போக்கு, நேரம், இயக்கத்துடைய தன்மை எதுவுமே உனக்கும் தெரியாது. சும்மா ஏடா கூடமா போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க நானும் நிற்கேன் அப்படின்னு இந்த திருப்பதியில் காத்திருக்கிற மாதிரி. திருப்பதியிலையும் காத்திருக்கல. சுவாமி தரிசனத்துக்காக எங்கேயோ காக்க வச்சிருக்கிறாங்க, 8 மணி நேரம் ஆச்சு, 10 மணி நேரம் ஆச்சுங்கிற. நீ அது வரைக்கும் நீ சுவாமிக்காக காத்திருக்கல, சுவாமி உனக்காக காத்திருக்கல. அவர் வாட்டுக்கு அவர் இருக்கிறாரு, நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கும்பலோட கும்பலாக போய் முன்னக்கூடிய சௌரியத்துக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்ட. 2 நாள் ஆகுது, 10 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது. காத்திருத்தல்லாம் அது கிடையவே கிடையாது. நீ பகவானுக்காக காத்திருக்கல, நீ எதையுமே காப்பாற்றி இருக்கல. உன்னுடைய நேரத்தை அங்கே செலவழிக்கிற. முடிவா நான் அவரை பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறதுக்கு போற, அங்கே என்னத்தை பார்த்துட்டு வர்ற? 1 நிமிஷத்தில் கழுத்தை பிடிச்சி வெளியே சொல்லிடுவியா? அந்த மாதிரி காத்திருத்தல் கிடையாது. ஆனால் உண்மையான காத்திருத்தல்ங்கிறது நம்ம சொந்த ஆத்மார்த்தமான எண்ணத்துல அதை கைவிடாம காத்திருக்கிறதுக்கு பேர் தான் காத்திருத்தல். அதனால பொருளாதார லாபமோ வேற புண்ணியமோ எதுவுமே கிடைக்காது. ஆனா நம்மளுடைய ஆத்ம திருப்தி அதுல கிடைக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம காத்திருத்தல்னு அர்த்தம். எதை காத்திருந்தோம் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் அவருடைய அன்புனால, பக்தியினால இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையின் பல அவலட்சணமான கோணங்களில் வாழ்கிற மக்களையும் லட்சணமாக வாழ்கிற மக்களையுடைய எண்ண பார்வையவும் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு எது நடந்தாலும் ஒரு சாதுவை போல ஒரு நிம்மதியாக, ஒரு திருப்தியாக உலகத்தையும் மக்களையும் இறைவனையும் பார்க்கக்கூடிய தன்மையை அவருடைய பரிச்சயத்தில் தான் கிடைச்சது. அதை நான்
இன்னைக்கு வரைக்கும் அந்த நாள் முழுவதும் தேடினேன்னு சொல்றதை விட காத்திருந்து பெற்றேன் அப்படிங்கிறது அற்புதமான விஷயம். அதனால சொன்னேன். இப்போ காத்திருக்கிறதுல இவர் ஆஞ்சநேயர் எல்லா சூழ்நிலையிலையும் தேடினார், கடைசியில வணங்குறார். யார? ராமனும் சீதையும் லட்சுமணனையும் சேர்த்து தியானம் பண்ணி வணங்குறார். ராமலட்சுமணர்களை மட்டும்தான் பார்த்திருக்கிறார், ஆனா சீதையை அவர் பார்த்தது இல்லை. ஆனா ராமனுடைய அன்பும் ராமனுடைய கவலையும் அந்த பிரிவு துயரையும் இவர் ராமனுடைய அந்த உணர்வு அலைகள் இவர் மனசுல பதிஞ்சது. ராமனுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த பாசம் மிகுந்த அந்த கவலை, அந்த கோபம், அவளை இழந்த கோபம், அதை அபகரிச்சுட்டு போனவன் மேல இருக்கிற அவனை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற தீவிரம், இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு சீதையினுடைய குணமும் தன்மையும் எப்படிப்பட்டதாக இருக்கும், இவருக்கு நிகரானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஆஞ்சநேயனால யூகம் பண்ணி மனதில் சீதையை பற்றிய வர்ணனை ஒரு வடிவம் இவருக்கு வந்துருச்சு. அதே வடிவம் அவ்வளவு அழகிய, இப்போ நம்ம சர்வசாதாரணமா ஒரு பொண்ணை பார்த்து கூசாம சொல்றோம், வாய் கூசாம சிரிப்பு வராம சொல்றோம், மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வர்ணிக்கல. ராமனுடைய அந்த உணர்வுகள், அது அவளை இழந்த ஒரு ஏக்கம், கோபம், அவ மேல இருக்கிற பாசம், பரிவு, இப்படி பல்வேறு உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி சீதையினுடைய வடிவம் இவ்வாறாகத்தான் இருக்கும். அவளுடைய முகம், நெற்றி, உடல்வாகு, கழுத்து, அவளுடைய அங்கம் முழுவதுமே எப்படிப்பட்டதாக இருக்கும், இவளுக்கு பொருத்தமான ஒரு பாரியையா அவள் இருப்பாள் அப்படிங்கிறத வடிவத்தை மனசுல சித்தரிச்சிட்டாரு. வெறும் உணர்வுகளை மட்டுமே வச்சு அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வடிவம் இருக்கும் அப்படின்னு அவரால் சிந்திக்க முடியுதுன்னா, கற்பனைக்க முடியுதுன்னா, அவர் எப்பேற்பட்ட, அதாவது ராமனை எந்த அளவு நேசிச்சிருந்தாருன்னா, ராமனுடைய உள்ளத்தின்படி, ராமனுடைய உணர்வுகளுக்கு படி சீதையினுடைய சித்திரத்தை அவரால் உருவாக்க முடியும். புரியுதா? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ்றோம், அன்பா இருக்கோம், பிரியமா இருக்கோம். உன்னுடைய உணர்வுப்படி நீ என்ன விரும்புறியோ அந்த விருப்பத்தினுடைய சித்திரத்தை என்னாலேயே பார்க்க முடியல அப்படின்னு, என்னாலன்னா என்னால் இல்லை, கூட இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு அந்த வடிவத்தை பார்க்க முடியலன்னா அவங்க உண்மையா ஒருத்தரை ஒருத்தர் நேசிச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த செயலோட வடிவம் நல்லா தெரியும். இதுல அவன் இப்ப இப்படி இருக்கிறார் ராமரு, ஆனா எப்படி மகிழ்ச்சியா இருந்தாங்கிறது நினைச்சு அந்த உணர்வு படி ஒரு வடிவம், இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வடிவம். அதே சமயத்துல அந்த வடிவத்துக்கு சொந்தக்காரியான மகாலட்சுமி சீதா பிராட்டி, அவளும் இவனை நினைச்சு தன்னுடைய வடிவத்தை எப்படி வச்சிருப்பா அப்படிங்கிறதும் சேர்ந்து ஒரு வடிவம். ஆக எல்லா உணர்வுகளுக்கும் ஏற்ற மாதிரி இவருடைய மனத்தில பிராட்டியை பற்றிய ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணம் இருக்கு. அடையாளம் தெரியாம எப்படி தேடுவார்? அதனால ராமலட்சுமணர்களை சிந்திக்கும் போதே, தியானிக்கும் போதே சீதையினுடைய முழு வடிவத்தையும் சேர்த்தே இப்பொழுது தியானிக்கிறார். அதுக்கு அடுத்து யாரெல்லாம் வணங்குறாரு? தன்னுடைய எஜமானன், தன்னுடைய ராஜா சுக்ரீவனையும் சேர்த்தே தான் தியானிக்கிறார். அதுக்கப்புறம் ருத்ரன், சிவபெருமான், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள், இவர்களை மனதால் வணங்கி பிரார்த்தனை செய்கின்றார். இவங்கெல்லாம் நமக்கு எப்பவுமே நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்க. யாரு? சிவம், ஜீவனோட சேர்ந்தவர். இந்திரன், நமது புலன்களின் அதிபதி, எஜமானன். யமன், எப்ப வேணாலும் நம்ம உடல்ல தங்க அனுமதிக்கிறதும் அனுமதியை மறுக்கிறதும் அவர் தான். யமன் தான் நியமனத்துக்கு, நியமனம்ங்கிற அந்த, அதாவது சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகாரி அவரு. அப்புறம் வாயு, பிராணன்,
சுவாசத்துக்கு. ஒரு வகையில் நமக்கு சுவாசம், ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தகப்பனும் கூட. நமக்கும் தகப்பன் தான் வாயு. அடுத்து சந்திரன். வாயு பற்றி சொன்னோம்னா உடல் முழுவதும் எல்லா இடங்களையும் உணர்வுகளையும் எண்ணத்தின்படி உடலோட ஒவ்வொரு அணுவையும் இயக்கிறவரே வாயு தான். அந்த வாயு உடலில் சுற்றலை அப்படின்னா நம்ம இயக்கம் இல்லை. அடுத்து சந்திரன் மனம்ங்கிற அதிபதி. மனசில் சலிப்போ வெறுப்போ அல்லது இன்பமோ ஏக்கமோ எல்லாத்துக்கும் மனசுக்கு அதிபதி சந்திரன் தான். அவன் தான் அந்த மனம் தான் எண்ணத்துக்கு அது உதவியாக இருக்கிறது. அப்போ சூரியன் எல்லா ஆற்றலுக்கும் தரக்கூடியவர், சக்தி அளிக்கிறவர். மருத்கணங்கள். குற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு அந்த குற்றங்களை நீக்கி அதை சரி பண்ணி மீண்டும் ஆரோக்கியமாக வழங்கக்கூடியது. எண்ணத்திலேயோ உடல்லையோ எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் பலகீனம் இருந்தாலும் அதை மீண்டும் பலமாக்கி தரக்கூடியவங்க மருத்கணங்கள் தான். இவங்களை எல்லாத்தையும் மனதார வணங்குறாரு. இவங்களை எப்பவுமே நீ வணங்கலாம். உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்குமே நீ மனப்பூர்வமாக இவங்களை வணங்கலாம். இப்படி வணங்கினதுக்கு அப்புறம்தான் அனுமானிக்கிறாரு, இது ஒரு தனி நந்தவனமாக இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமா இருக்க சீதை பாதுகாக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறதுக்கு உறுதியாக இங்கே தான் வச்சிருப்பான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அந்த வனத்தின் மதில் மேல் சுவரின் மேல் நின்றதும் ஹனுமானுடைய உள்ளத்திலும் சரீர அவயங்கள் முற்றிலும் ஒருவித ஆனந்த உணர்ச்சி ஊடுருவி பாய்ந்தது. சீதை இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டபடியால் தன்னையும் அறியாமல் ஹனுமனுடைய உள்ளத்தில் இந்த மகிழ்ச்சி தோன்றலாயிற்று. வசந்த காலத்தில் துவக்கத்தில் மலரும் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து மரங்களும் கொடிகளும் மிக ரம்மியமாக காட்சி தந்தன. அடர்த்தியாக மரங்கள் இருந்த ஓர் இடத்தை பார்த்து அங்கே ஹனுமன் தாவி சென்றார். அந்த அதிர்ச்சியினால் எழுப்பப்பட்ட குயில்களும் மயில்களும் ரம்மியமாக சப்தித்தன. மான்களும் வேறு மிருகங்களும் நடமாடிக் கொண்டிருந்தன. மரங்களில் நின்றும் மலர்கள் உதிர்ந்து ஹனுமானுடைய உடல் முழுவதும் புஷ்பம் மாறி ஆயிற்று. நந்தவனத்தில் இருந்த பிராணிகள் மலர்கள் மயமான ஹனுமானுடைய அழகிய சிறு குரங்கு உருவத்தை பார்த்து வசந்த தேவதையே வனத்துக்கு அதிகாலையில் வந்துவிட்டது என்று எண்ணின. அந்த தோட்டத்தின் ரமணீயம் யார் மனதையும் கவரத்தக்கதாக இருந்தது. அழகிய வாவிகள், தங்கம், வெள்ளி, தந்தம், முத்து, பவளம் இவற்றால் அலங்கரிக்கப்பட்ட தளங்கள், படித்தள வரிசைகள், செய்குன்றுகள், சின்னதாக மலை மாதிரி செய்யப்பட்ட செயற்கை குன்றுகள், அதில் நீரூற்றுக்கள், ஆறுகள், பூங்கொடிகள், அருவிகள், அவற்றில் விளையாடி கொண்டிருந்த அழகிய பறவைகள். இந்த காட்சி ஹனுமனுடைய உள்ளத்தில் ஆனந்தத்தை உண்டாக்கிற்று. சில மரங்களை சுற்றிலும் அழகிய தங்க மேடைகளும் வெள்ளி மேடைகளும் கட்டப்பட்டிருந்தன. மரங்களில் கட்டி தொங்கிய சிறு மணிகள் காற்றால் அசைக்கப்பட்டு மெதுவாக தோளித்து கொண்டிருந்தன. தங்க மேடைகளால் அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்த பரவி நின்ற ஒரு மரத்தின் மேல் ஏறி இலை மறைவில் ஹனுமன் உட்கார்ந்து கொண்டார். உயிரோடு இருப்பாளானால் சீதை நிச்சயம் நந்தவனத்துக்கு வருவாள். ராமனை தனியாக இருந்து தியானிக்க இந்த ரமணீயமான இடத்தையே அவள் விரும்புவாள். மரங்களும் கொடிகளும் நிறைந்த வனத்தில் நடமாடுவதில் ஜானகிக்கு மிக பிரியம் என்று சொன்னார்கள் அல்லவா? காலை சந்தியா காலத்தில் தேவியை உபாசித்து பிரார்த்தனை செலுத்த இங்கே நிச்சயமாக வருவாள். இவ்வாறு யோசித்து கொண்டும் சுற்றி பார்த்து கொண்டும் இலைகளின் மறைவில் அந்த மரத்தின் மேல் ஹனுமான் உட்கார்ந்து கீழே பார்த்தான். கண்ணை கூசும்படியாக பிரகாசித்து கொண்டிருந்த ஒரு அழகான நிர்மலமான அந்த மரத்தடி மேடையின் பேரில் ஒரு மானுட பெண் இருப்பதை கண்டான். கசங்கி போய் தூசி படிந்த ஒரு மஞ்சள் வஸ்திரம் உடுத்தியிருந்த அந்த ஸ்திரீயின் முகத்தில் புகையால் மூடப்பட்ட சுடரை போல் அழகும் துக்கமும் கலந்து நின்றதை கண்டார். அடிக்கடி பெருமூச்செறிந்து உபவாசத்தால் நலிந்து முதல் நாள் பாலச்சந்திரனை போல் கண்டும் காணாமலுமாக இருந்தாள். அவளை சுற்றி சில அரக்கிகள் உட்கார்ந்து இருந்தார்கள். பெரும் துக்கத்தில் பீடிக்கப்பட்ட அந்த பெண்ணுருவத்தை கண்டதும் இவளே சீதை என்று அனுமன் நிச்சயித்தான். தெய்வீக காந்தி வீசிய முகத்தில் தீராத துயரத்தை கண்டான்.
கொடிய அரக்கிகளால் சூழப்பட்டு வேட்டையாடப்பட்ட தன் கூட்டத்தில் இருந்து பிரிந்து போய் பயந்து நாலா பக்கமும் விழித்து தவிக்கும் ஒரு மானை போல் காணப்பட்டாள். கருத்து நீண்ட தலைமயிர் பின்னப்படாமல் தொங்கிற்று. துக்கம் என்பதே அறியாத ஒருத்தி பெருந்துயரத்தில் சிக்கி போய் இன்னது செய்வதென்று தெரியாமல் அலைந்தவளாக காணப்பட்டாள். துக்கத்தாலும் உணவின்றியும் இளைத்து போய் அழுக்கு படிந்த ஆடை உடுத்தி ராட்சசிகளுக்கு இடையில் உட்கார்ந்து இருக்கும் ஜீவள் சீதையே என்று ஹனுமான் நிச்சயித்து விட்டான். ஆபரணங்கள் அணிய வேண்டிய அழகிய தேகமாக இருந்தது. ஆனால் ஆபரணமின்றி இருந்தது. மேகம் மூடிய சந்திரனை போல் இருந்தது அவள் முகம். பார்க்க பார்க்க அந்த தங்க மேடையின் மேல் ஆபரணங்களின்றி கவலையும் பயமும் நிரம்பிய முகத்தோடு உட்கார்ந்து இருந்த அந்த ஸ்திரீயின் தோற்றம் மெய்ப்பாடுகள் எல்லாம் கவனித்து அவளே சீதை என்பதை உறுதி செய்து கொண்டார். ராமனுக்காக பூமண்டலம் முழுவதும் வானர்களால் தேடப்பட்ட சீதையை கண்டுவிட்ட மகிழ்ச்சி பெரிதாயினும் கண்ட உருவத்தின் துயரமானது அந்த மகிழ்ச்சியை கரைத்து இல்லாமல் செய்துவிட்டது. பார்க்க பார்க்க ஹனுமனுடைய கண்களுக்கு அந்த ஸ்திரீயின் தெய்வீக தோற்றத்தின் அழகும் தேஜஸும் வளர்ந்தன. ராமனுடைய பெருந்துக்கத்தின் காரணத்தை இப்போது கண்டேன். இவளை இழந்த எவன்தான் துயரப்பட மாட்டான்? ராமன் தன் உயிரை வைத்திருப்பதே அற்புதம். எத்தகைய தேவி, எத்தகைய புருஷன் என்று எண்ணி எண்ணி ஹனுமானுடைய உள்ளம் அந்த சமயம் சமுத்திரத்திற்கு வடக்கே இருந்த ராமனிடம் சென்றது. அப்போது நீலவானத்தில் நிர்மலமான நீர் நிறைந்த ஏரியில் அழகிய அன்னம் மெதுவாக செல்வதைப் போல் சந்திரன் வாயு புத்திரனுக்கு உதவி செய்வதற்காகவே வந்தது போல் உயரக் கிளம்பி உச்சியில் பிரகாசித்தான். ஹனுமான் இலைகள் இடையில் மறைத்து பார்த்து கொண்டும் என்னது செய்வது என்று யோசித்து கொண்டும் கடல் மத்தியில் ஒரு பெருங்காற்றடித்து ஆடி அலையும் ஒரு பாரம் ஏற்றிய கப்பலை போல் கவலை கடலில் தத்தளித்து கொண்டிருந்த சீதையின் முகத்தை நன்றாக பார்த்தான். சுற்றி காவலில் இருந்த ராட்சசிகள் வடிவங்களோ பார்க்க பொறுக்க முடியாத கோர அவலட்சண வடிவங்கள். ஒருத்திக்கு ஒரே கண், ஒருத்திக்கு ஒரு காது, சிலருக்கு காதுகளே கிடையாது, சிலருக்கு மூக்கு இல்லை, சிலருக்கு மூக்கு ஊர்த்துவம் நோக்கி சென்றது, சிலருக்கு தலையில் மயிரே கிடையாது. இப்படி விபரீதமான ஜடை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோரமான முகங்கள். அரக்கிகள் சுற்றி இருக்க அவர்களுக்கு இடையில் தன் சீலம் ஒன்றாலேயே ரட்சிக்கப்பட்டவளாக தரையில் ஆதரவற்று பறந்து கிடக்கும் பூங்கொடி போல் ஜானகி வாடிய முகத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தாள். இப்படி காட்சி தந்த சீதாதேவியை பார்த்து காணாமற் போனவளை கண்டுவிட்டேன் என்று ஹனுமன் மகிழ்ச்சி அடைந்தான். கூடவே அவள் நிலையை பார்த்து துக்கப்பட்டான். அவளுக்காக வெகு தூரத்தில் அலைந்து துயரப்பட்டு கொண்டிருக்கும் ராமலட்சுமணர்களை நினைத்தான். அவர்களை தியானித்து நமஸ்கரித்தான். கொஞ்ச நேரத்தில் ராமனுடைய நினைவு மனம் நிறைந்து இருக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா விடியலை. வேத கோஷங்களும் தாரை தப்பட்டைகளும் சந்தடி அதிகமாக இருக்குது. ராவணன் வர்றான், அசோகவனத்துக்குள்ள நுழையிறான். அந்த சப்தம் கேட்ட உடனே ஆஞ்சநேயரும் நல்லா ஒளிஞ்சு ஓரமாக உட்காந்துக்கிட்டாரு. சீதையும் நடுநடுங்கி போய் பதட்டத்தில் பரபரப்பாக இருக்காங்க. அந்த அரக்கிகள்லாம் அவ்வளவு நேரம் சோர்வா சும்மா அப்படி அசம்பந்தமாக இருந்தவளுக ரொம்ப பொறுப்பாக காவல் இருக்கிற மாதிரி விரைப்பாகிறாங்க. ராவணன் வர்றான். அடுத்து ஆஞ்சநேயர் கண்ணு முன்னாலேயே அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ராவணன் சீதையை மிரட்டுறதும், சீதை ராவணனை பயந்தாலும் தைரியத்தோட, அதனால தான் தன்னுடைய சொந்த சீலம் சொந்த நாகரீகத்தினாலே மட்டுமே காப்பாற்றப்பட்ட கூடிய நிலைமையில சீதை இருக்கான்னு சொன்னாங்க. அவளை காப்பாற்றுறதுக்கோ ஆறுதலுக்கோ வேற எந்த உபகரணமும் அங்கே உதவிக்கான நபர்களோ யாருமே இல்லை. காற்றோ தண்ணீரோ உணவோ வெப்பமோ குளிர்ச்சியோ நிழலோ வெயிலோ சந்திரனுடைய ஒளியோ எதுவுமே அவளுக்கு துணையாக இல்லை. அவளுடைய சொந்த நாகரீகம், சொந்த சீலம், சொந்த ஒழுக்கம், அது மட்டுமே அவளுக்கு துணையாக இருக்குதுன்னு ஆஞ்சநேயர் இங்கே குறிப்பிட்டு பார்க்குறார். இதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய சொந்த சீலம், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய பண்பு, அது மட்டும்தான் உனக்கு துணை இருக்குமே தவிர செல்வமோ
மற்ற தேவதைகளோ மற்ற தெய்வங்களோ அல்லது நண்பர்களோ யாருமே உறவினர்களோ எந்த சக்தியோ வெப்பமோ குளிரோ எதுவுமே உனக்கு உதவியா இருக்காது. அது உதவியா இருக்கிறதாவும் உபத்திரவமா இருக்கிறதாவும் நாம அது மேல வச்சிருக்கிற அபிப்பிராயம். ஆனா உண்மையான உற்ற துணை உனக்கு நீதான். அதை உணர்த்தி கொடுக்கிறவர் தான் குரு. அவர் உன்னுடைய முன்னோடியா, அவரும் அதே மாதிரி வாழ்ந்து காட்டுவார், சொல்லித்தர மாட்டார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஓம் சத்குருவே நமக. ஜெய் ஸ்ரீராம்.